அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 7ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய 100 வினாக்களுக்கான விடை குறிப்புகளாக தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்குள்ளோம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கும் குரூப் 2 2A எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் அண்ட் ஸ்கூல் புக்ஸ் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் போயிட்டுருக்கு. அந்த வகையில் ரிவிஷன் டெஸ்ட்டில் 7ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய 100 கேள்விகளுக்கான விடை குறிப்புகளாக தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். ஏற்கனவே நாம் 6ஆம் வகுப்பு மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருந்தோங்க. அந்த விடை குறிப்புகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 2A வந்து நான் இன்டர்வியூக்கான போஸ்டிங்கான ரேங்க் லிஸ்ட் விட்டுருந்தாங்க. அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் வராமல் கட்டாப்பில் வெளியே வந்தவங்களுக்கு அடுத்த எக்ஸாம் அப்கமிங்காக அடுத்தும் குரூப் 2 வந்து மெயின் எக்ஸாம் இருக்குது. அதுக்கடுத்து குரூப் 1 எக்ஸாம் இருக்குது. உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து வேலை செய்யுங்க. அதே போல் வந்து எந்த ஒரு சூழலிலும் உங்களுடைய நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து உங்களுடைய கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறத தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. மாதிரி தேர்வுகள் தொடர்ந்து எழுதிட்டே வாங்க. அதுதான் வந்து உங்களுடைய தேர்ச்சியை பெறுவதற்கு மிக முக்கிய பங்களிப்பாக இருக்கும். எந்த சூழலிலும் எந்த தருணத்திலும் உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் ஒருபொழுதும் கைவிடாமல் தொடர்ந்து படித்து கொண்டே வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கான இடம் கண்டிப்பாக ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்தை அடைவதற்கு நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவான் நல்கினால் ஒன்றாகும் ஒன்றிலோ இல். இந்த பாடலை பாடியவர் யார்? மாறியொன்று இன்று வருந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவான் நல்கினால் ஒன்றாகும் ஒன்றிலோ இல். இந்த பாடல் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா முன்றுரை அறையினார். நூல் பார்த்திங்கன்னா பழமொழி 400. பழமொழி 400ல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடலிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி இருக்கும். இந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாகும் ஒன்றிலோயில் என்ற பழமொழி இருக்குது. அதாவது ஒன்றுமே இல்லாத வீடு வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வறுமையில் வாடி இருக்கக்கூடிய புலவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாரினுடைய மகளான அங்கவை சங்கவையை வந்து சந்திக்கும் போது அவங்க நீரில் வந்து பொண்ணை வந்து இட்டு தருவாங்க என்ற செய்தியை தான் இந்த பாடல் வந்து தெரிவிக்கிறது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பழமொழி 400 நூலில் இடம்பெற்றுள்ளது. ஆசிரியர் முன்றுரை அறையினார். மொத்தம் 400 பாடல்களை கொண்டுள்ளது. கேள்வி 2, கூற்று 1 கூற்று 2. திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். சரியா? சரிதான். திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். கூற்று 2, தன் பொருணை புனல்நாடு என்று பாடியவர் சேக்கிலார். ஸோ கூற்று 1 2 சரி. கேள்வி 3, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறானதுன்னு பார்க்கலாம். 1, பொதியலாயினும் இமயமாயினும் பதியல் அறியா பழங்குடி என்கிறது சிலப்பதிகாரம். சரி. பொதியலாயினும் இமயமாயினும் பதியல் அறியா பழங்குடி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். பி ஆப்ஷன், வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனைகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற பாடல் குற்றால குறவஞ்சியில் இடம்பெற்றுள்ளது. ஆசிரியர் திரிகுட ராசப்ப கவிராயர். சரி. சி ஆப்ஷன், முத்துப்படு பரப்பீர் கொற்கை முன்றுரை என்கிறது புறநானூர்னு தந்திருக்காங்க. தவறு. முத்துப்பட பரப்பீர் கொற்கை முன்றுரை என்கிறது எதுனா நற்றிணை. முத்துப்பட நற்றிணை என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. கொற்கையில் பெருந்துரை முத்து என்று குறிப்பிடுகிறது அகநானூறு. கொற்கையில் பெருந்துரை முத்து என்று குறிப்பிடுகிறது அகநானூறு. அப்போ 3வது கேள்வி என்ன? பின்வரும் கூற்றுகள் தவறானது எது? ஆப்ஷன் சி. கேள்வி 4, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1, ரசிகமணி என்று அழைக்கப்படுபவர் TK சிதம்பரநாதர். சரி. தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார் பரிதிமார் கலைஞரா? கிடையாது. தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் TK சிதம்பரநாதர் தான் நடத்தி வந்திருப்பார். 3, கடித இலக்கியத்தின் முன்னோடி
தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பலவராக புகழப்படுபவர் டி.கே. சிதம்பரநாதர். சரி. 4வது கூற்று, டி.கே. சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர், தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ் பெற்றவர். சரி. அப்போ சரியானது 1, 3, 4 சரி. கேள்வி 5, பொய்கையாழ்வார் பிறந்த ஊர் எது? பொய்கையாழ்வார் பிறந்த ஊர் திருவேக்கா. திருவேக்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அருகில் அமைந்துள்ளது திருவேக்கா. அதே பூதத்தாழ்வார் எங்கே பிறந்திருப்பார்னா மாமல்லபுரத்தில் பிறந்திருப்பார். பேயாழ்வார் பார்த்திங்கன்னா மயிலாப்பூரில் பிறந்திருப்பார். அறநெறிச்சாரம் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அறநெறிச்சாரம் நூலில் 225 பாடல்கள் இருக்குது. அறநெறிச்சாரம் நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார். இவர் சமண புலவர், 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் முனைப்பாடியார். திருமுனைப்பாடி எனும் ஊரை சேர்ந்தவர். கேள்வி 7, உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். கேள்வி 8, இவை கூட்டல் இல்லாது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை இல்லாது. கேள்வி 9, எதை ஐந்தையும் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர்? எதை ஐந்தையும் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர்? வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தகுந்த காலம், மேற்கொள்ளும் செயலின் தன்மை, உரிய இடம் ஆகியவற்றை அறிந்து ஐயம் தீர்ந்து ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும். அதாவது என்ன திருக்குறள்னு பார்த்தீங்கன்னா, பொருள், கருவி, காலம், வினையிடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். பொருள், கருவி, கால, வினையிடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தகுந்த காலம், மேற்கொள்ளும் செயலின் தன்மை, உரிய இடம் ஆகியவற்றை ஐயம் தீர்ந்து ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். கேள்வி 10, காயிதே மில்லத் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? கேள்வி தெளிவாக பார்த்துக்காங்க. காயிதே மில்லத் பற்றிய கூற்றுகள் தவறானது எது? அப்போ 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தார். சரி. தமிழக அரசியல் வானில் கவ்விருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று அறிஞர் அண்ணா கூறினார். சரி. சி ஆப்ஷன், இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காமராசர் குறிப்பிட்டாரா? கிடையாது. நல்ல உத்தமமான மனிதர் என்று யார் சொல்லியிருப்பார்னா காயிதே மில்லத்தை தந்தை பெரியார் சொல்லியிருப்பார். அப்போது தவறானது ஆப்ஷன் சி. டி ஆப்ஷன் பார்த்துக்காங்க. காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள். சரியாக இருக்குது. 11வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 11, பின்வரும் கூற்றுகள் சரியானது எது? 1, பாவண்ணன் எழுதிய நூல்கள். பாவண்ணன் எழுதிய நூல்கள்னா வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம். ஸோ பாவண்ணன் எழுதிய நூல்கள் அனைத்தும் சரியாக இருக்குது. 80 நாளில் உலகை சுற்றி, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், ஆழ்கடலின் அடியில் ஆகிய நூல்களை எழுதியவர் ஜூல்ஸ் வெர்ன். 2வது கூற்று சரி. 3வது கூற்று, பாரதிதாசன் எழுதிய நூல்கள் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி, புரட்சி காப்பியம், பிசிராந்தியார். ஸோ 3வது கூற்று சரியாக இருக்குது. அப்போது 11வது கேள்விக்கு அனைத்தும் சரி. கேள்வி 12, வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது. வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது இரட்டை கிளவி. கேள்வி 13, பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது. பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர்னு சொல்லலாம் அல்லது முதலாகு பெயர். கேள்வி 14, பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார்? பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். ஸோ பெரும்பானாற்று படைக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் 10 பாட்டில் 2 நூலை எழுதியிருப்பார். யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 1 பட்டினப்பாலை, 2 பெரும்பானாற்று படை. கேள்வி 15, வேயா மாடம் எனப்படுது. வேயா மாடனா சாந்தினால் பூசப்படுவது. கேள்வி 16, மாட ஒல்லரி என்பதன் பொருள். மாட ஒல்லரி என்பதன் பொருள் கலங்கரை விளக்கம். கேள்வி 17, புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது. புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது எதுனா கடலை குறிக்கிறது. கேள்வி 18,
தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது களம், வங்கம், நாவாய், ஓடம். இதில் தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம். அப்போது களம், வங்கம், நாவாய் இது பார்த்திங்கன்னா பெரிய நீர்நிலைகளை கடற்பயணம் மேற்கொள்வதற்காக தமிழர்கள் களம், வங்கம், நாவாயை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் சிறிய நீர்நிலைகளை கடக்க தமிழர்கள் ஓடத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ ஓடம் மட்டுமா சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியிருப்பாங்க? கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. என்னென்னா தோணி. சிறிய நீர்நிலைகளை கடக்க தமிழர்கள் பயன்படுத்தியது தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம், தோணி, படகு, புனை, மிதவை, தெப்பம். ஸோ இது ரொம்ப எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த கடற்பயணத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக ஆசிலேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவுபடுத்திச்சு. கேள்வி 19. வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவது. வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவது தற்சமம். அதே தற்பாவம்னா வடமொழியில் இருப்பதை தமிழில் மொழிபெயர்த்து தமிழ் தூய தமிழ் எழுது தற்பாவம்னு சொல்லலாம். கேள்வி 20. பொறுத்துக. உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் என்கிறது அகநானூறு. அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்கிறது பதிற்று10. உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம் என்கிறது அகநானூறு. அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்கிறது பதிற்று10. களஞ்சை கம்மியர் வருகென கூய் என்கிறது மணிமேகலை. களஞ்சை கம்மியர் வருகென கூய் என்கிறது மணிமேகலை. நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்கிறது புறநானூறு. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 21. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகும் வீரம் வரும் என்று பாடியவர் யார்? பாவேந்தர், பாரதிதாசன். பாரதிதாசன் கவிதைகளில் தமிழ் பேறு என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 22. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். வேளாண் வேதம் மட்டும் இல்லாமல் நாலடி 400 என்றும் அழைக்கப்படுகிறது நாலடியாருக்கு. நாலடியார் எழுதியவர்கள் சமண முனிவர்கள். கேள்வி 23. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று பாடியவர் யார்? பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று பாடினார் பாரதியார். கேள்வி 24. கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் யார்? கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் சுப்ரபாரதி மணியன். கேள்வி 25. பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மேகம். அதே கொடுனா ஈ கமா தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பே கொடு என்று பொருள். அஞ்சனம்னா மை என்பதற்கான ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் அஞ்சனம். கேள்வி 26. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 1. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. சரி. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி எனப்படும். சரி. சி ஆப்ஷன். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசை சொல் சாரியை. சரி. பகுதி சந்தி இடைநிலை முதலீட்டில் ஏற்படும் மாற்றம் விகுதி எனப்படுமா? பகுதி சந்தி இடைநிலை முதலீட்டில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும் வந்திருக்கணும். இங்கே விகுதின்னு இருக்குது. அப்போது தவறானது ஆப்ஷன் டி. பகுப்பத உறுப்புகள் மொத்தம் 6 இருக்கும். பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, விகாரம். கேள்வி 27. பொருந்தாதது எது? மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம், சித்திரமடல். ஸோ மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் இந்த 3 நூலையும் எழுதந்து தேனரசன் எழுதியிருப்பார். அப்போது சித்திரமடல் நூலை எழுதந்து யாருன்னா சித்திரமடல் நூலை எழுதந்து காலமேக புலவர் எழுதியிருப்பார். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டி. காலமேக புலவர் எழுதிய சித்திரமடல் நூல் தான் பொருந்தாதது. மற்ற 3 நூலையும் தேனரசன் எழுதியிருப்பார். மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். காலமேக புலவர் எழுதியது சித்திரமடல், திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம விளக்கம். கேள்வி 28.
கட்டி அடிக்கையால் கால்மாறி பாகியால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே என்ற பாடலை பாடியவர் யார்? காளமேக புலவர். கேள்வி 29. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஓவியம் வரைய பயன்படும் துணியை எழினி, திரைச்சீலை, கிளி, படாம் என பல பெயர்களில் அழைப்பர். சரி. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்கிறது நெடுநல் வாடை. சரி. புனையா ஓவியம் புறம் போந்தன என்கிறது மணிமேகலை. சரி. அப்போது தவறானது முதல் மூணு ஆப்ஷன் சரியாக இருக்கும்போது தவறானது டி ஆப்ஷன் தான். அப்போ துணி ஓவியத்தை தற்காலத்தில் கலம்காரி ஓவியங்கள் என்னும் பெயரில் தமிழகத்திலும் கர்நாடகாவிலும் ஓவியர்கள் வரைந்து வருகின்றனரா? கிடையாது, தப்பு. அப்போ கேள்வி என்ன? பின்வரும் கூற்றுகள் தவறானது 29க்கு டி ஆப்ஷன். என்ன சரினா, துணி ஓவியத்தை தற்காலத்தில் கலம்காரி ஓவியங்கள் என்னும் பெயரில் தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலும் ஓவியர்கள் வரைந்து வராங்க. இங்கே கர்நாடகான்னு இருக்குது. அப்போ தவறானது சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேள்வி 30. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு எவ்வளவு கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன? கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3681 கருங்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள கருங்கற்களை பயன்படுத்தியிருப்பாங்க. 8 டன் எடையுள்ள கருங்கற்களை பயன்படுத்தியிருப்பாங்க. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 30 அடி உயரத்தில் பாறை மீது திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணி 1990 தொடங்கியிருக்கும். கட்டி முடித்தது மக்கள் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டது 2000 ஜனவரி 1ஆம் தேதி திறந்திருப்பாங்க. இது கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறைக்கு பக்கத்தில் இருக்குது. மொத்தம் திருவள்ளுவர் சிலையினுடைய மொத்த உயரம் பார்த்திங்கன்னா 133 அடி உயரமுடையது. இதில் பீடம் மட்டும் பார்த்திங்கன்னா 38 அடி உயரமும், சிலை எவ்வளோ பார்த்திங்கன்னா 95 அடி உயரமும் அமைந்துள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 7000 டன் எடை உள்ளது இந்த திருவள்ளுவர் சிலை. கேள்வி 31. பொருந்தாதது எது? தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1981. சரி. கீழ்திசை நூலகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1869. சரி. கன்னிமரா நூலகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1896. சரி. உலக தமிழ்ச் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 2015 இருக்குது. உலக தமிழ்ச் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 2016. அப்போது பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1981. கீழ்திசை நூலகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1869. கன்னிமரா நூலகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1896. உலக தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 2016. கேள்வி 32. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. தொழிற்பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டும்னு தந்திருக்காங்க. காட்டாது. தொழிற்பெயரை பொறுத்தவரையும் எண்ணையோ இடத்தையோ காலத்தையோ பாலையோ காட்டாது. இங்கே காட்டும்னு இருக்குது. அப்போ கூற்று 1 தப்பு. கூற்று 2. தொழிற்பெயர் பறக்கை இடத்தில் மட்டுமே வரும். சரி. அப்போ 2 சரி, 1 தவறு. கேள்வி 33. பின் வருவனவற்றுள் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஊரு. சரியான விடை ஆப்ஷன் ஏ. 34. பொறுத்துக. கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கையெழுத்து படி மனுஸ்கிரிப்ட்ஸ், அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ், சிற்பம் ஸ்கல்ப்சர்ஸ். கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கையெழுத்து படி மனுஸ்கிரிப்ட்ஸ், அழகியல்னா ஆஸ்தட்டிக்ஸ், சிற்பம்னா ஸ்கல்ப்சர். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 35. வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை எவை? வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை எவைனா எண்ணும் எழுத்தும். வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை எவை? எண்ணும் எழுத்தும். எண்ணென்ப யானை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இதில் இவ்விரண்டும் என்பது எண்ணையும் எழுத்தையும் குறிக்கும். கேள்வி 36. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் என்ற பாடலை பாடியவர் யார்? அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் என்ற பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர். எங்கள் தமிழ் என்ற தலைப்பில் பாடியிருப்பார் நாமக்கல் கவிஞர். வே. ராமலிங்கனார். கேள்வி 37. கூற்று காரணம். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி. சரி. தமது காரணம் தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் ஆவார். சரி. அப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரி. கேள்வி 36.
பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம், பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். கேள்வி 39. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் மூவா. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவை மொழியே ஆகும் என்று கூறியவர் மூவா. கேள்வி 40. நீ ஓடி ஓடி பார்த்தாலும் முயலை முந்த முடியுமா? இதற்கு சரியான சொலவடை. நீ ஓடி ஓடி பார்த்தாலும் முயலை முந்த முடியுமா என்று இதற்கு சரியான சொலவடை எதுனா ஆப்ஷன் பாம்பே. பாடி பாடி குத்தினாலும் பதறி அரிசி ஆகுமா? அது விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகைக்கு சரியான பொருள் வந்து போராடித்தான் படிக்க வைக்கணும். அதிர அடித்தா உதிர விளையும் என்பதற்கு முயற்சி செய்தால் எல்லாம் முடியும். குத்துக்களுக்கு என குளிரா வேலானா கவலையே இல்லாமல் இருப்பது. 41வது கேள்வி. பொருந்தாதது எது? புகு, பசு, கயிறு, மாவு. இந்த புகு, பசு, மாவு இதெல்லாம் முற்றியல் உகரத்தில் வரும். கயிறு என்பது உயிர் தொடர் குற்றியல் உகரத்தில் வரும். அப்போ பொருந்தாது ஆப்ஷன் சி. 42. குற்றியல் உகரம் பிரித்து எழுதுக. குற்றியல் உகரத்தை எவ்வாறு பிரிக்கலாம்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம், குற்றியல் இகரம். கேள்வி 43. பொருந்தாதது எது? பொற்றை, முளரி, மிலை, கிளை. இது அதாவது பொற்றை, முளரி, மிலை என்பது காட்டை குறிக்கும் வேறு சொற்கள். கிளை என்பதுனா கிளைனா கொம்புனா கிளைன்னு அர்த்தம். அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 44. ஜாதவ் பயங் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? அப்போ ஜாதவ் பயங் பற்றிய கூற்றுகளில் 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். ஏ ஆப்ஷன். பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியவர் ஜாதவ் பயங். சரி. பி ஆப்ஷன். 2013ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என பட்டத்தை வழங்கியுள்ளது. சரியான்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்ற பட்டத்தை வழங்கியிருக்கு சரி. ஆனால் ஆண்டு தவறாக தந்திருக்காங்க. 2012 தான் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி தந்திருப்பாங்க இந்திய வனமகன் என்ற பட்டத்தை. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. சி ஆப்ஷன் பார்க்கலாம். 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியிருக்கு ஜாதவ் பயங்க்கு. 2015 கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டத்தை வழங்கியுள்ளது சரி. அப்போ தவறானது ஆப்ஷன் பி. 45வது கேள்வி. ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் எத்தனை மாத்திரை அளவில் இருக்கும்? ஒலிக்கிறதுனா ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை அளவில் வந்து ஒலிக்கும். அதே முதல்ல வரும்போது முதல்ல 1.5 மாத்திரையாக வரும். இடையிலும் இறுதியில் வரும்போது 1 மாத்திரையாக வரும். கேள்வி 46. அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் வந்து ஔவையார். கேள்வி 47. டேஸ் செல்வம் சான்றோரால் ஆராயப்படும். அதாவது பொறாமை உள்ளவனுடைய செல்வம் சான்றோரால் ஆராயப்படும். அதே பொறாமை இல்லாதவனுடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்னா எதெல்லாம் சான்றோர்களால் ஆராயப்படும்னா பொறாமை உள்ளவனுடைய செல்வத்தையும் பொறாமை இல்லாதவனுடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். கேள்வி 48. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் என்ன? யாண்டுனா எங்கே? கேள்வி 49. சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யார்? சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். கேள்வி 50. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தேசிய காத்த செம்மல் என்று திருவிக்கா பாராட்டியுள்ளார் சரி. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தேசிய காத்த செம்மல் என்று திருவிக்கா பாராட்டியுள்ளார் சரி. ஆப்ஷன் பி. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று நேதாஜி மகிழ்ந்தாரா? முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராசர் சொல்லியிருப்பார். ஸோ தவறானது ஆப்ஷன் பாம்பே. சி ஆப்ஷன். முத்துராமலிங்க தேவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்ததுன்னு சொன்னது அண்ணா புகழ்ந்தார் சரி. டி ஆப்ஷன். முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையெனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசுகிறது அவர் வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜி பாராட்டியிருப்பார் சரி. 51. மெய்யறிவு மெய்யறம் ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? வ.உ.சி. கேள்வி 52. பொன்னை பரி என்பது எதற்கு எடுத்துக்காட்டு? பொன்னை பரி என்பதற்கு குழு உக்குரிக்கு எடுத்துக்காட்டு.
53வது கேள்வி, ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்து வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது என்னன்னா முற்றுப்போலி. எடுத்துக்காட்டு அஞ்சு. அஞ்சு என்பது 3 சொல்லுமே மாறி இருந்தாலும் அதனுடைய பொருள் வேறுபடாது, 5 என்று பொருள்படும். அப்போது ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறுபடாமல் இருப்பது முற்றுப்போலின்னு சொல்லலாம். கேள்வி 54, சொற்களை ஒழுங்குபடுத்துக. எளிய நடையில் தமிழுள் எளிதிடவும் வேண்டும். சரியாகவே அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன். 55, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இன்பம், திருத்தி, பெருக்கி, மதிக்கும். கேள்வி 56, தா என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் தருதல். கேள்வி 57, வாருங்கள் வேர்ச்சொல் தருக வா. கேள்வி 58, குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற புது கவிதை எழுதியவர் யார்? கலாப்பிரியா. குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற புது கவிதை எழுதியவர் கலாப்பிரியா. கேள்வி 59, பண்புள்ள விலங்கு எது? பண்புள்ள விலங்கு புலி. கேள்வி 60, சந்தி பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஆற்றின் கரையோரம் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதில் எனக்கு சிக்கல் ஏற்படவில்லை. சரியான ஆப்ஷன் சி. கேள்வி 61, மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது? மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் போன், மருண், பழம் விழுந்தது, பணம் கிடைத்தது. இதில் மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் ஆப்ஷன் டெல்லி. அதே மற்ற 3 ஆப்ஷனும் மகர குறுக்கம் இடம்பெறும். மகர குறுக்கத்திற்கு எடுத்துக்காட்டு போன், மருண், பழம் விழுந்தது. கேள்வி 62, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கூவல் என்று அழைக்கப்படுவது எது? கேள்வி 63, பின்வருவனற்றுள் சரியானதை தேர்வு செய்க. பின்வருவற்றுள் சரியானது கண்ணகி சிலம்பு அணிந்தாள். கேள்வி 64, தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது? தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள். கேள்வி 68, யாதெனின் பிரித்து எழுதுக. யாது கூட்டல் எனின். யாது கூட்டல் எனின். கேள்வி 66, பொருந்தாதது எது? பொக்கிஷம்னா செல்வம், சரி. வாரணம்னா யானை, சரி. கமுகுனா பாக்குன்னு சொல்லலாம், சரி. விஸ்தாரம்னா மிகுதியா? விஸ்தாரம்னா பெரும் பரப்புன்னு வந்திருக்கணும், சரியான பொருள். இங்கே மிகுதின்னு தந்திருக்காங்க, அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டி. அப்போ மிகுதி எதுக்குன்னா சாஸ்தி என்பதன் பொருள் தான் மிகுதி வரும். கேள்வி 67, சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்துக. பொருளை பிரித்து செலவு செய்தல், பொருள் வரும் வழிகளை அறிதல், சேர்த்த பொருளை பாதுகாத்தல், பொருள்களை சேர்த்தல். அப்போது சிறந்த அரசின் பணிகளை வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார் திருக்குறளில். இறைமாட்சி அதிகாரத்தில் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்ற குறளில் குறிப்பிட்டிருப்பார். அப்போது பொருள் வரும் வழிகளை அறிதல் வேண்டும். அடுத்து பொருள் வரும் வழிகளை அறிந்து பொருள்களை சேர்த்தல் வேண்டும். சேர்த்த பொருளை பாதுகாத்தல் வேண்டும். பாதுகாத்த பொருள்களை பிரித்து செலவு செய்தல் வேண்டும். ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி 2, 4, 3, 1. ஸோ இதை பார்த்திங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போதும் குறிப்பிட்டிருப்பார். சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்துனா பொருள் வரும் வழிகளை அறியணும், அறிந்த பொருள்களை சேர்க்கணும், சேர்த்த பொருளை பாதுகாக்கணும், பாதுகாத்த பொருளிலிருந்து பிரித்து செலவு செய்தல் வேண்டும். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. கேள்வி 68, காலத்திற்கேற்ற வினைமுற்றை கொண்டு நிரப்புக. மலர்விழி நேற்று மலர் கொய்தாள். கேள்வி 69, விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது உருவது கூறல் விடை. கேள்வி 70, சரியான இணையை தேர்வு செய்க. ஐய வினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலை என்பது ஐய வினா. சரியானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 71, கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம். கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் பாளையங்கோட்டை. அதே திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றினுடைய மேற்கு கரையில் அமைஞ்சிருக்கும். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் திருநெல்வேலி, கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் பாளையங்கோட்டை. கேள்வி 72, ஒருமை பன்மை பிழை நீக்குக. குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்தனர். குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்தனர். கேள்வி 73, முத்துராமலிங்க தேவருக்கு இந்திய அரசு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு 1995. கேள்வி 74, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது? சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 75, திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்கும் செய்யுமாறு திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யுமாறு தாமிரபரணி. கேள்வி 76, ஒரு ஓர் நிறைவு செய்க. அது ஓர் இனிய பாடல். கேள்வி 77, பூக்களை பறிக்காதர். இது எவ்வகை தொடர்னா கட்டளை தொடர்.
கேள்வி 78 பொருந்தாதது எது? தேசிய காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, சொல்லின் செல்வர். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி, சொல்லின் செல்வர். இதே இந்த சிறப்பு பெயர்கள் தேசிய காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரினா பசுமூன் முத்துராமலிங்க தேவரை குறிக்கும். சொல்லின் செல்வர் யார்னா சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளையை குறிக்கும். ராபி சேது பிள்ளையை குறிக்கும். அப்போ பொருந்தாத ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 79 விளக்கு இரு பொருள் தருக. விளக்குனா விவரித்தல் மற்றும் ஒளி தரும் சாதனம். ஆப்ஷன் பாம்பே தான் சரியானது. கேள்வி 80 செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் ராபி சேது பிள்ளை. கேள்வி 81 பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான ஊமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காத்திருந்து ஏமாந்து போவது. காத்திருந்து ஏமாவது போது சரியான ஊமை இலவு காத்த கிளி போல. கேள்வி 82 2 அடி முதல் 12 அடி வரை வரும் பா என்னன்னா வெண்பா. கேள்வி 83 வாட்ஸ்அப் என்ற சொல் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவுமான மின்னஞ்சல் குறுஞ்செய்தி வசதியை முனைவர் மா ராஜேந்திரன் டேஸ் என மொழிபெயர்த்துள்ளார். கட்செவி அஞ்சல் என மொழிபெயர்த்துள்ளார். ஒற்றளபடியில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துகளின் எண்ணிக்கை. ஒற்றளபடியில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துகளின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 10 எழுத்துக்கள் ஒற்றளப்படையில் இருக்கும். மொத்தமாக ஆயுத எழுத்தோடு சேர்த்து ஒற்றளப்படையில் இருக்கும் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை. ஒற்றளப்படையில் அளவெடுக்கும் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கைனா 11. மெய் எழுத்து மட்டும் எத்தனை ஒற்றளப்படையில் இருக்குன்னா 10 மெய் எழுத்துக்கள் அளவெடுக்கும். கேள்வி 85 சரியான விடையை தேர்வு செய்க. சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும். இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும். கேள்வி 86 கோடிட்ட இடத்தில் உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூம்பு என்பது டேஸ் பெயர். கூம்பு என்பது வடிவ பண்பு பெயர். கேள்வி 87 தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. இதில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஊமை அணி. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவுனா மணலையே எவ்வாறு தோண்ட நீர் சுரக்குமோ அதுபோல கல்வியை கற்க அறிவு வளரும் என்று வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார். கேள்வி 88 அன்னபூரணி என்னும் புதின ஆசிரியர் யார்? அன்னபூரணி என்னும் புதின ஆசிரியர் கா சச்சிதானந்தன். கேள்வி 89 பொறுத்துக. தமிழ் இயக்கம் நூல் எழுதுந்து பாரதிதாசன். சீட்டு கவி பாரதியார். சேக்கிலார் பிள்ளை தமிழ் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சூளாமணியின் ஆசிரியர் தோலா மொழித்தேவர். சரியான விடை ஆப்ஷன் சி. 90வது கேள்வி மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுபவை. மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுபவை 8 தொகையும் 10 பாட்டும். சங்க இலக்கியங்கள்னு சொல்லலாம் 8 தொகையும் 10 பாட்டும். கேள்வி 91 அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்ற பாடலை பாடியவர் யார்? அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாகனா பூதத்தாழ்வார் பாடியிருப்பார். அதே வையம் தகலியானா பொய்கை ஆழ்வார் பாடியிருப்பார். ஸோ பொய்கை ஆழ்வார் பிறந்த இடம் திருவேக்கா. பூதத்தாழ்வார் பிறந்த இடம் மாமல்லபுரம். பேயாழ்வார் இருந்தது மயிலாப்பூர். கேள்வி 92 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. கேள்வி 93 வறுமையை டேஸ் என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவது தமிழ் மரபு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்று கூறுவது தமிழ் மரபு. கேள்வி 94 பொறுத்துக. விளைநிலம்னா இன்சொல் விளைநிலாக. விதை ஈகை. கலை வன்சொல். உரம் உண்மை. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 95 எது உம்மைத்தொகை? உம்மைத்தொகை எடுத்துக்காட்டு அண்ணன் தம்பி. அதே அண்ணனும் தம்பியும் வெளிப்படைய வந்திருந்தால் அது எண்ணுமை. செல்வி செய்தால் என்பது பிறவினை வாக்கியத்துமாக மாற்று. செல்வி செய்தால் என்பதன் பிறவினை வாக்கியம் செல்வி செய்வித்தாள். கேள்வி 97 சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? கேள்வி 98 ரெசிப்ரோசிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? ரெசிப்ரோசிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒப்புரவு நெறி. கேள்வி 99 வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் என்ற பாடலை பாடியவர் கண்ணதாசன்.
கண்ணதாசன் இந்த பாடல் வந்து மழைப்பொழிவு தலைப்பில் வந்து இயேசு காவிய நூலில் இடம்பெற்றிருக்கும். இயேசு காவிய நூலில் மழைப்பொழிவு என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கும். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால், வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம்னு பாடியிருப்பார் கண்ணதாசன். 100வது கேள்வி பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழியிலிருந்து கேட்டிருக்காங்க. ஓ என்பதன் ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் வந்து மதகு நீர் தாங்கும் பலகை. கா என்பதன் பொருள் சோலை. நை என்பதன் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் நைனா இழிவு. பை என்பதன் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் பைனா இளமை. சரியான விடை ஆப்ஷன் சி. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 7ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து 100 மாதிரி வினா தேர்வுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.